எல்லோருக்கும் வணக்கம். இன்னிலிருந்து ஆப்ஷன் ட்ரேடிங்ல புதுசா ஒரு ஸ்ட்ராட்டஜியை டெஸ்டிங் பார்க்க போறோம். என்னோட ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் புதுசா ட்ரேடிங் கத்துக்கிட்டு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கணும். அதே போல ஆல்ரெடி ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே சிம்பிளா இருக்கணும். அப்படின்றதுக்காக என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ் ஆப்ஷன்ல ஆகட்டும், ஈக்விட்டி ஆகட்டும், கமாடிட்டி ஆகலும் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு டெக்னிக்கலுமே டீப்பாக இல்லாமல் எல்லாமே ஒரு பேசிக்காக தான் இருக்கும். இந்த ஒரு பேசிக்கான விஷயம்தான் இது வரைக்கும் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கேன். நான் வீடியோவில் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் நான் இப்போ கரண்ட்டில் ட்ரேட் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி கிடையாது. நான் இப்போ கரண்ட்டில் ட்ரேட் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே என்னோட லைவ் மார்க்கெட் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜி பெரிய அளவில் சக்ஸஸ் கொடுக்குமா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்க வேணாம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ்ன்றது நிறைய இருக்குது, நிறைய யோசித்து வச்சுருக்கேன். எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ஃபாலோ பண்ணி நான் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. இது போல் நான் டெஸ்டிங் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ண முடியலனாலும் மற்றவங்களுக்கு அது யூஸ் ஆகணும் அப்படின்றதாக தான் நான் வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டு வரேன். அதுபோல் இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜியை யோசிச்சிருக்கேன். இப்போ அப்படின்னாக்கா ஜஸ்ட் ஒரு 1 hour முன்னாடி தான் யோசிச்சிருக்கேன். இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணும் போது தான் நமக்கு தெரிய வரும். இந்த ஸ்ட்ராட்டஜியை ஒரு கண்டினியூவாக ஒரு மாதத்துக்கு நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதில் எல்லாமே நம்ம டெஸ்டிங் பார்க்கலாம். எல்லாம் ஒரே நேரத்தில் கிடையாது, ஒவ்வொன்றா. ஃபர்ஸ்ட் ஒரு மாதத்துக்கு நம்ம நிஃப்டி ஆப்ஷனில் தான் இந்த டெஸ்டிங்கை பார்க்க போகிறோம். இதுக்கு உண்டான பிளான் என்ன அப்படின்றத நாம் இப்போ பார்க்கலாம். நிஃப்டி ஆப்ஷன் புது ஸ்ட்ராட்டஜி இப்போ நம்ம டெஸ்டிங் பண்ண போகிறோம். அதுக்கு உண்டான பிளான் இதுதான். இதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். அப்படின்னா நிஃப்டியோட ஃபியூச்சர் ப்ரைஸ் வச்சு தான் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். இதுக்கு நம்ம சார்ட்லாம் பார்க்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ட்ரெண்ட் ப்ளஸில் இருக்கா மைனஸில் இருக்கா இதை எதுவுமே நம்ம பார்க்க வேணாம். மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு நிஃப்டி ஃபியூச்சரோட ஓப்பனிங் ப்ரைஸ் என்ன, இந்த ப்ரைஸ் வச்சு தான் நம்ம ட்ரேடை எடுக்க போகிறோம். எப்படி அப்படின்றத உங்களுக்கு சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது நிஃப்டி ஃபியூச்சரோட சார்ட்டு. இது வந்து 5 minute கேண்டில் வச்சுருக்கேன். இன்னியோட ஓப்பனிங் ப்ரைஸு 17,165 ரூபா. ஓப்பன் ஐலோ க்ளோஸ் இந்த ப்ரைஸ்லாம் மேலே வருது, இங்கே பார்த்துக்குங்க. நிஃப்டி ஃபியூச்சரோட இன்னியோட ஓப்பனிங் ப்ரைஸு 17,165 ரூபா. இங்கே நிஃப்டி 50 அப்படின்றது நிஃப்டி 50க்குள்ளே இருக்கிற அந்த 50 கம்பெனியோட மூவிங் ஆவரேஜ் தான் இந்த நிஃப்டி 50 இந்த நம்பர்ஸு. ஸோ அந்த ஸ்பாட் ப்ரைஸ் வச்சு தான் இங்கே ஃபியூச்சர் ட்ரேட் ஆகுது. இந்த ஃபியூச்சர் வச்சு தான் நமக்கு ஆப்ஷனில் ட்ரேட் ஆகுது. ஸோ இங்கே 50 அப்படின்றது ஒரு மார்க்கு. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த நிஃப்டி ஃபியூச்சரோட ஓப்பனிங்கு இன்னைக்கு 17,165 அப்படின்ற பட்சத்தில் இங்கேருந்து 50 நம்ம ரவுண்ட் ஃபிகர் எடுத்துக்க போகிறோம். 165லேருந்து ரவுண்ட் ஃபிகர் அப்படின்னு பார்க்கும்போது 200, நெக்ஸ்ட் 150. இங்கே 165 ஓப்பன் ஆன பிறகு நமக்கு 200 போகுதா இல்லை 50 போகுதான்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு 200 போகுது அப்படின்னா நம்ம 50ல் செல் எடுக்க போகிறோம். அப்படி இல்லை ஃபர்ஸ்ட் 50 போகுது அப்படின்னா 200 வந்தால் நம்ம பை போக போகிறோம். இதுதான் கான்செப்ட். இங்கே 17,165 ஓப்பன் ஆகுதுன்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் நமக்கு 17,203 200 தான் மேலே போகுது. ஸோ அதனால் 150 வந்த உடனே நம்ம செல் எடுக்க போகிறோம். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. 150 இங்கே வந்திருக்கு. 150ல் நம்ம செல் எடுக்கிறோம் அப்படின்னா கீழே பாருங்கள் லோ 17,020 வரைக்கும் வந்திருக்கு. இதை தான் நான் இங்கே நோட் பண்ணியிருக்கேன். 17,150ல் நம்ம செல் எடுக்கிறோம். 17,020 வரைக்கும் கீழே வந்திருக்கு. அதே போல் 15 மார்ச் நேற்று 17,200 சேம். அதே போல் 17,200ல் நமக்கு செல் கிடைக்குது. 16,918 வரைக்கும் கீழே வந்திருக்கு. 282 பாயிண்ட் நேற்று நமக்கு கிடைச்சி கீழே வந்திருக்கு. அதே போல் இன்னைக்கு நமக்கு கிடைச்சி 130 ரூபா கீழே வந்திருக்கு. ஸோ கீழே வந்திருக்கு மீன்ஸ் நமக்கு ஃபேவராக வந்திருக்கு, ப்ராஃபிட் வந்திருக்கு. இது வந்து ஃபியூச்சரில் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆப்ஷனுக்கு போக போகிறோம். ஆப்ஷனில் இதை பேஸ் பண்ணி என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம எடுக்க போகிறோம், என்ன ப்ரீமியம் எடுக்க போகிறோம், ஸோ இதுக்கு எவ்வளோ டார்கெட் வைக்க போகிறோம், ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறோம் அப்படின்றத ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த கான்செப்டில் வாட்ச் பண்ணும் போது தான் நமக்கு தெரிய வரும். அப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் வாட்ச் பண்ணி அதை நம்ம ஃபைன் டியூன் பண்ணும்போது இந்த ஸ்ட்ராட்டஜி ஈஸியாக நமக்கு ரெடி ஆகிடும். நம்ம கண்டினியூவாக ஒரு மாதம் பார்க்கும்போது எல்லா விதமான ட்ரெண்டும் மேக்ஸிமம் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி எல்லா விதமான ட்ரெண்ட்லையும் இந்த ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ் வருது அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். அதை பேஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத கடைசியாக நம்ம பிளான் பண்ணிக்கலாம்.
ஓகே, இன்னையோட மார்க்கெட் ட்ரெண்டில் என்னோட ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி இருந்திருக்கு, 10 மந்த் டார்கெட், 20 மந்த் டார்கெட், இந்த கோல்டன் ஸ்டாக்லாம் இன்னைக்கு என்னென்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத ஒவ்வொன்றா நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கும் நான் நிஃப்டி ஆப்ஷனில் தான் ட்ரேட் எடுத்திருக்கேன். இன்னையோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி, இன்னையோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 8657 ரூபா 50 காசு. இதோட ரிஸ்க்கு 700 ரூபா. இன்னையோட ரிவார்டு 4932 ரூபா 50 காசு. இதுதான் இன்னையோட என்ட்ரி. இந்த என்ட்ரியில் நான் என்ன ட்ரேட் எடுத்திருக்கேன் அப்படின்றத என்னோட அக்கௌண்ட்டில் நம்ம செக் பண்ணலாம். இன்னைக்கு நான் எடுத்திருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு 17200 புட் ஆப்ஷன் தான் எடுத்திருக்கேன். இதில் இன்னைக்கு ப்ராஃபிட்டு 1555 ரூபா. இன்னைக்கு நான் ஒரு லாட் தான் என்ட்ரி ஆயிருக்கேன். ஸோ இந்த கான்செப்டில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மார்ச் மாதம் ஃபுல்லாகவே நம்மளால் ஆவரேஜாக 2000 அப்படின்றது ரெகுலராக புக் பண்ண முடிஞ்சிருக்கு. ரெகுலராக அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ட்ரி அப்படின்னு கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் செகண்ட் என்ட்ரி, செகண்ட் என்ட்ரிலும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் தேர்ட் என்ட்ரியில் போகும்போது ஃபர்ஸ்ட் என்ட்ரி செகண்ட் என்ட்ரி ஆன ஸ்டாப் லாஸ் எல்லாமே ரெக்கவர் பண்ணிட்டு அடிஷ்னலாகவே நமக்கு ஒரு 2000 ரூபா ப்ராஃபிட் கொடுக்குது. ஸோ அப்படி தான் வந்து டோட்டலாக இந்த மந்த் ஃபுல்லாகவே நமக்கு ஆவரேஜாக 2000 ரூபா அப்படின்றது ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சிருக்கு. 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்டில் டோட்டலாக இன்னைக்கு 5 ஸ்டாக் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இந்த 5 ஸ்டாக்கில் ஒரு ஸ்டாக் கூட ப்ராஃபிட்டை புக் ஆகலை. இதில் வந்துட்டு 2 மணிக்கெல்லாம் மதியம் 2 மணிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கிடைச்ச ஸ்டாக் எல்லாமே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. எல்லாமே லாஸில் புக் ஆகிருக்கு. 2 மணிக்கு மேலே எந்த ஒரு என்ட்ரியுமே கிடைக்கல. டோட்டலாக இந்த 6 ஸ்டாக்கில் கேபிஐடி 660 ரூபா லாஸு, விபிஎல் 700 ரூபா லாஸு, ஐடிசி 300 ரூபா லாஸு, ஜீல் 1100 ரூபா லாஸு, அம்புஜா சிமெண்ட் 400 ரூபா லாஸு. டோட்டலாக 3160 ரூபா, 3% இந்த கான்செப்டில் லாஸில் புக் ஆகுது. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்ட்லையும் 2 ஸ்டாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. 2 ஸ்டாக்குமே லாஸ் தான். இன்ஃபி 600 ரூபா லாஸு, ஐடிசி 400 ரூபா லாஸு. டோட்டலாக 1000 ரூபா, 1% இந்த கான்செப்டில் இன்னைக்கு லாஸில் புக் ஆயிருக்கு. இன்னைக்கு கோல்டன் ஸ்டாக் என்ட்ரி எதுவுமே கிடைக்கல. இந்த ட்ரேட் இன்னைக்கு நில். சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ் வருது. மண்டே மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்க போகுது, அதில் ஆப்ஷன் ட்ரேடிங், 10 மந்த் டார்கெட், 20 மந்த் டார்கெட், இந்த கோல்டன் ஸ்டாக் இதெல்லாம் என்னென்ன ப்ராஃபிட் லாஸ் வருது அப்படின்றத மண்டே வீடியோவில் பார்க்கலாம். பாய்.